மற்றொரு அண்மை செய்தி. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைப்பில் உள்ளார். கணேஷ்குமார், வணக்கம். குற்றாலம் அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மேற்கொண்டு என்ன பாதுகாப்பு முறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியில்? வணக்கம் அஸ்வினி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம். இங்கு ஆண்டுதோறும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும். அப்போது புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி என அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும். இதில் குளிப்பதற்காக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள், வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறது மூலிகை கலந்து வரும் அருவி நீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்வார்கள். தற்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதை தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இடைவிடாது தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நேற்று இரவு முழுவதும் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, சிற்றருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குற்றாலம் மெயின் அருவியில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கடந்த 3 மாதங்களாக மெயின் அருவி பகுதிகள் மூடப்பட்டுள்ளது. தற்போது வரை பணிகள் நிறைவடையாததால் அந்த மெயின் அருவி பகுதியில் குளிப்பதற்கு பொதுமக்கள் இதுவரை யாரும் அனுமதிக்கப்படவில்லை. வெள்ளப்பெருக்கு முடிந்த பின்னர் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றால்தான் மெயின் அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. தற்போது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 7ஆம் தேதியன்று 149 மில்லிமீட்டர் மழையும், 8ஆம் தேதியன்று 87 மில்லிமீட்டர் மழையும், 9ஆம் தேதியன்று 109 மில்லிமீட்டர் மழையும், 10ஆம் தேதி 98 மில்லிமீட்டர் மழையும், நேற்று 78.40 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளான அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் மாவட்டத்தில் உள்ள 5 அணைகளில் குண்டாறு அணை 36.10 அடி கொள்ளளவுடன் நிரம்பி உள்ளது. அணைக்கு வரக்கூடிய 16 கன அடி உபரி நீர்கள் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோன்று கடனா நதியில் 85 கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் தற்போது 56 அடி கொள்ளளவாகவும், 84 அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி அணை 60 அடியாகவும், 72 அடி கொள்ளளவு கொண்ட கருப்பா நதி 48 அடியாகவும், 132 அடி கொள்ளளவு கொண்ட அடவி நயினார் கோவில் அணை 72 அடியாகவும் நீர் நிரம்பியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கணேஷ்குமார்.